ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, புளி, உளுத்தம்பருப்பு. நான் புதினாவையும் கொத்தமல்லியையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேன் சூடாகிடுச்சு. சூடானவுடனே எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடான உடனே உளுத்தம்பருப்பு, நம்ம வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே பேனில் எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயிலேயே புதினாவை போட்டுடணும். புளி வச்சுருக்கேன், அந்த புளியும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், வதங்கினோடனே எவ்வளோ குட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள், கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற விடணும். நல்லா ஆறட்டும். ஆறினோடனே மிக்சியில் போடணும். ஆறின உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகா, பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம புதினாவை ஆட் பண்ணி திருப்பி அரைக்கணும். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோடவே புதினாவை ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தாளிக்கணும். இப்போ பேன் காஞ்சிடுச்சு. காஞ்சோடனே எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சதை இதோட விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா திருப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம்.
மிக்சியில் அரைச்சிட்டோம். புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.